ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல சர்க்கரை ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இண்டஸ்ட்ரியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2008ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ஆதி அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க, இவருடைய சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008ஆம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ஆதியுடைய சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் குமரசங்க. அவங்களுடைய சித்தியின் பெயர் சாவித்திரி. இந்த இருவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. சொந்தமாக கூட ஒரு வீடு கூட இல்லைங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேர் கண்மணிங்க. இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதே இவங்களுடைய பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பேரிடி விழுக காத்துட்டு இருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய 8 வயசா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல தாங்க சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய அந்த கண்மணி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஸ்கூல்லயே. மயக்கம் போட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய டீச்சர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூட படிக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க பசங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சு விஷயத்த சொன்ன பிறகு இந்த கண்மணியோட அப்பா அம்மா அந்த பள்ளிக்கூடத்துக்கே நெருங்கி பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்த பிறகு அங்க இருக்கக்கூடிய டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பொண்ணு நல்லா தான் படிச்சிட்டு இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விட்டா, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே உங்களுடைய பொண்ணை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொண்ணோட உடம்புல ரத்த அணுக்கள் ரொம்ப குறைபாடு இருக்குது. அதாவது ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குது. 4 பாயிண்ட் தான் இருக்குது. இதனால உங்களுடைய பொண்ணுக்கு தேவையான சத்துக்கள் இல்லவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய பொண்ணோட உயிரே போயிடும். நீங்க அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த மருத்துவ ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு உணவு ரீதியாகவும் சரி, கரெக்டான சாப்பாடு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பொண்ணை ஆரோக்கியமா நீங்க பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லிக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பொண்ணு கண்மணியை கூட்டிக்கிட்டு இவங்க இருவருமே உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த குமரசனுக்கு அவங்களுடைய மனைவிக்கு என்ன பண்றேன்னே தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதே, நம்ம எப்படி அவளை பாத்துக்க முடியும், அவளுக்கு தேவையான சத்தான உணவுகளை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்துல ஏம்பி போய் நின்று இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாங்க நம்ம இந்த பார்க்கக்கூடிய வேலை சரியான வேலை கிடையாது, வேற ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சம்பளம் அதிகமா வரும், அதனால தன்னுடைய மகளை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இவங்களோட கிராமத்தை சேர்ந்த ஒருவர் இவங்களுடைய குடும்பத்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கிராமம் தள்ளி ஒரு சர்க்கரை ஆலை இருந்திருக்குதுங்க. அந்த சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு 25 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்களும் சரி சமமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஆள் எடுத்துட்டு இருக்காங்கப்பா, கணவன் மனைவி நீங்க 2 பேர் போனா கூட சரிதான், நல்ல சம்பளம் வரும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவியுமே நம்ம சர்க்கரை ஆலைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு நெருங்கி போயிட்டு வேலையெல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு பிறகு அந்த சர்க்கரை ஆலையிலேயே போய் ஜாயின் பண்றாங்க. அந்த சர்க்கரை ஆலையை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 4-5 கிராமம் தள்ளி தானே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆலைக்கும் இவங்க இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துதாங்க வரணும். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் விட்டுருக்காங்க. தோராயமாக ஒரு மாலை ஒரு 7 மணிக்கு தாங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் வேலையை முடிச்சாங்கன்னா அந்த பஸ்ல ஏறி வருவது வழக்கம். குறிப்பாக ஒரு 4 பேர் 5 பேர் மட்டும் நாங்க கிளம்புறோம் அவசரமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. ஆட்கள் நிறைய சேர்ந்த பிறகு தாங்க அந்த பஸ் எடுத்துட்டே கிளம்புவாங்க. அதே மாதிரி தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில ஆல்ரெடி 25 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்க இங்க தமிழர்கள் மட்டும் கிடையாதுங்க, வட மாநிலத்தை சேர்ந்த நபர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டம் கடந்துருச்சு. அது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு பிறகு தாங்க சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்க்கரை ஆலையில வந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியோட வயது வந்து தோராயமாக ஒரு 20 தாங்க இருந்திருக்கும். அவங்களுடைய பேர் வந்து ஸ்ரீ தேவிங்க. அந்த பொண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து தமிழும் தெரியாதுங்க. அவங்க வந்து யார் என்ன பேசுறாலும் அந்த பாஷையை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. இருந்தாலுமே வந்து எல்லார்கிட்டையும் வந்து சகஜமா ஃப்ரெண்ட்லியா தாங்க பழகிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி மட்டும் தான் அந்த கம்பெனில வேலை பார்க்கறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவுமே அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வயசான தோற்றத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து வாட்ச்மேனா தாங்க பாதுகாக்கிறதுக்காக அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிற காரணத்தினால எல்லா வேலையும் ஈடுபட்டு தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது குமரேசன் மற்றும் சாவித்திரி, இந்த இருவரும் வந்து எப்பயும் போல வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த வடமாநிலத்தை சேர்ந்த இந்த ஸ்ரீதேவி அப்படின்ற பொண்ணு வந்து இவங்க கிட்ட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பேசக்கூடிய பாஷைகள் புரியல அப்படின்னாலுமே வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வந்து செஞ்சாலுமே வந்து அன்பா அதை வந்து ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துலாங்க இந்த ஸ்ரீதேவி அப்படின்ற பொண்ணு எடுத்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, 8 வயசுல கண்மணி அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்துல மறுபடியும் மயக்கம் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்தி தேடி வருதுங்க. அதே மாதிரி இந்த கணவன் மணி வந்து அன்றைய இரவே வந்து இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போன பிறகு பாக்குறாங்க அந்த பெண்மணியோட உடல் கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட மருத்துவமனையில சேர்த்து ஒரு வார காலகட்டம் வந்து நம்ம தங்கி பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு மருத்துவமனையிலேயே இந்த கணவன் மணி இருவருமே வந்து லீவ் சொல்லிட்டு போய் தங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகுதாங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில ஆல்ரெடி மேனேஜரா இருப்பார் இல்லையா, அவர் வந்து போன் அடிச்சு சத்தம் போட்டு இருக்காருங்க. இப்படி கணவன் மனைவி இருவருமே வந்துட்டு தங்கி இருந்தீங்கன்னா என்ன நியாயம், 2 பேர்ல யாராவது ஒரு ஆளாவது வேலைக்கு வாங்க, இல்ல அப்படின்னா வந்து வேலையை விட்டு தூக்கிடுவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்ன பிறகு இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த இருவரில் வந்து இந்த மனைவி மட்டும் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கே நான் வேலைக்கு போறேன், சாயங்காலம் நான் மருத்துவமனைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பி போறாங்க. அப்படி கம்பெனிக்கு காலையில போய் ஒரு 11 மணி வரையும் வேலையில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. டீ டைம் வரும்போது தாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தேவி அப்படின்ற பொண்ணை வந்து இவங்க வந்து பேசி நல்லா பழக்கமாயிட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணே காணாங்க. என்ன ஆச்சு, காலையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணை ஆளைய காணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய சக தோழிகள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பூரா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்க மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தேவின்ற பொண்ணு வந்து வேலையை விட்டு நின்றுட்டா. நீ எப்ப வந்து உன்னுடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை நீ லீவ் போட்டியோ, அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு நின்று அவங்களுடைய சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அன்னைக்கு கூட அந்த பெண்மணி வந்து நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கேதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தானே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா திடீர்னு எப்படி அந்த பொண்ணு வந்து இந்த இடத்த விட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்துல இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒரே பதில் சொல்லிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு நின்றுட்டா, ஊரை விட்டே போயிட்டா அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்குது. அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வா வந்துட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இங்கதானே பாதுகாப்புக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுமே இல்லைங்க. அதன் பிறகுதாங்க அவங்களுடைய மனசை வந்து ஆறுதல் படுத்திட்டு அந்த பொண்ணு வந்து வேலையை நின்றுச்சு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த கணவன் மனைவி வந்து அவங்களுடைய வேலையில வந்து எப்பயும் பொழுது ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ரெகுலராக. அந்த சமயத்துல வந்து இந்த கணவனான குமரேசன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. தன்னோட பொண்ணுக்கு வந்து மருத்துவ ரீதியாக வந்து டேப்லெட் மருந்துகள் எல்லாமே வாங்கி கொடுக்கணுமா, அதனால கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் போய் மேனேஜர்கிட்ட கேட்டேன்னா வந்து சுடுன்னு விடுவாரு, நீ போய் கொஞ்சம் பக்குவமா பேசி காசை வாங்கிட்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி வந்து சாவித்திரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி இவங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக்ல வந்து மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ஆரம்பத்துல வந்து சுடுன்னு தாங்க விழுந்திருக்கிறாரு அந்த மேனேஜர். அதன் பிறகு இவங்க கேட்கக்கூடிய பணத்தை வந்து கொடுத்துருக்கிறாருங்க. அப்படி கொடுத்த பிறகு இந்த கணவன் மனைவி வாங்கிக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு தேவையான அந்த மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே வாங்கி கொடுத்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இவங்களுடைய குடும்பத்திற்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்குங்க. அதனால மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாவித்திரி தாங்க அந்த மேனேஜரை போய் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அவங்க இந்த மேனேஜர் இருக்கக்கூடிய அந்த ரூம்க்கே கிளம்பி போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த மேனேஜர் கிட்ட வந்து பணம் தேவைப்படுதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த மேனேஜர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தாங்க உம்முன்னு இருக்கிறாரு. ஐயா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுதியா கொடுங்கயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவர் பேக்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து இவங்களுடைய கையில வந்து கொடுத்துருக்காருங்க.
உங்களுக்கு இந்த அமௌண்ட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா கேட்டுக்கோங்க, உங்களுடைய பொண்ணு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அவங்க வந்து நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியாங்க சிரிச்சபடி பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த கணவன் மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அன்றைய மாலையே வந்து உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்திருக்காங்க. இப்படியே இந்த சாவித்திரி மற்றும் குமரேசன் வந்து காசு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயத்துல வந்து மேனேஜர் கிட்ட கேட்கும் போது மட்டும் இல்லாம அவங்க கேட்காத நேரத்துலயுமே வந்து இந்த மேனேஜர் கூப்பிட்டு காசு கொடுத்துருக்காருங்க. உங்களுடைய பொண்ணோட உடம்பு வந்து நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் படுத்திருக்கிறாரு. அதே மாரி என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொண்ணு வந்து அவங்களுடைய வீட்டுல இருந்திருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்கே போய் நல்லா விசாரிச்சுலாம் வந்திருக்கிறாங்க. தேவையான உணவுகள் மற்றும் இந்த பழங்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவ்வளவு தங்கமான மனிதரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த குமரேசன் மற்றும் அவங்களுடைய மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக போக இந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சா நெருங்கி வந்திருக்கிறாருங்க இந்த சாவித்திரின்ற பெண்மணி கிட்ட. அந்த சமயத்திலேயே இந்த சாவித்திரின்ற பெண்மணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. தெரிஞ்சாலுமே வந்து அவங்க வந்து சத்தம் போடலைங்க. ஏன்னா ஒரு கேட்கக்கூடிய நேரத்துல பூரா வந்து பணம் கொடுத்து உதவி இருக்கிறாரு. அதனாலதாங்க இவங்க கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டே தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே அவங்களோட இந்த மேனேஜர் வந்து இவங்க கிட்ட அடிக்கடி வந்து பக்கத்துல நெருங்கி வந்து பேசுறது, டச் பண்றது, அந்த மாதிரி செயல ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து இந்த சாவித்திரியே கொஞ்சமா மனம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனா சொன்னா இந்த சாவித்திரிக்கு அந்த மேனேஜர் வந்து பிடிச்சு போயிருக்குதுங்க. அவங்க மேல வந்து காதல் வயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவருக்கே தெரியாம அந்த மேனேஜரும் இந்த பெண்மணி வந்துட்டு தன்னந்தனியாக வந்து அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பூரமே வந்து இந்த குமரேசன் கிட்டே நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த குமரேசனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்களுடைய மனைவி மேல வந்து அதிக நம்பிக்கை வச்சுட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த மேனேஜர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க தோராயமாக ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த குமரேசனுடைய மகளை வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மருத்துவமனையில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நான் காலையிலேயே கிளம்பி போறேம்மா, நீ வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் நீ வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சாயங்காலம் வரும்பொழுது 7 மணிக்கு வந்துடாத, கூடிய சீக்கிரமா ஒரு 6:30 வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த கணவர் கிளம்பின பிறகு இந்த சாவித்திரி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை தோராயமாக ஒரு 6:30 மணிக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கம்பெனி ஸ்டாஃப்காக பஸ் விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 மணி தாங்க எடுப்பாங்க. ஆனா இந்த சாவித்திரி வந்து நிக்கக்கூடிய நேரம் வந்து தோராயமாக ஒரு 6:30. அதனால அந்த பஸ்ல இருக்கக்கூடிய டிரைவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, உங்க ஒரு ஆளுக்காக வந்து நான் பஸ் எடுத்துட்டு போக முடியாது, அதனால இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தானே, நீங்க நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டே வந்துடும், அங்க போய் பஸ் பிடிச்சி கிளம்பி போங்கம்மா அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாரு. பேசின உடனே இந்த சாவித்திரியுமே வந்து என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க கூட வளர்க்கக்கூடிய தோழிகளை வந்து கூப்பிட்டுருக்காங்க, துணைக்கு வா இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்களுமே வந்துட்டு வேலை இருக்குது, அதனால என்னால வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தன்னந்தனியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த சாவித்திரி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சரி நம்ம தனியாவே நடந்து போயிடுவோம், என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தாங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல ஆல்ரெடி வந்து இருட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. சுற்றி வந்து விளக்குகள் எதுவுமே எரியவே இல்லை. அந்த நேரத்துல வந்து இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ திடீர்னு நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடாது நம்ம நடந்துட்டு இருக்கோம், பின்னாடி யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கட்டுச்சு, ஆனா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டாங்க. அடுத்த நிமிஷமே உங்களுடைய காது கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பெருமூச்சு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, அப்பயுமே யாருமே இல்ல. ஒருவேளை கற்பனை பண்ணிட்டு தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோமோ, வேற யாரும் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க நடக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி சாலையோட நடு பகுதியிலேயே யாரோ ஒரு பெண்மணி வந்து நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நல்லா ஊத்து பாக்குறாங்க, அந்த கும்மிருட்டுல வந்து நல்லாவே தெரியல. உடனே இவங்க கையில வந்து பட்டன் செல் வச்சிருந்திருக்காங்க. அந்த பட்டன் செல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு வந்து பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய தோழி ஆல்ரெடி இங்க வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வளர்த்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட சொந்த ஊர் வந்து மகாராஷ்டிராங்க. அந்த பெண்மணி தாங்க எதிர்ப்புறத்துல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இது ஸ்ரீதேவின்ற பொண்ணாச்சு, இவ ஏதோ இங்க நின்றுட்டு இருக்கா, வேலையை விட்டு நின்றுட்டா, வேற ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அப்புறம் இப்படி இங்க வந்திருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்திலேயே இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணி கிட்ட நெருங்கி போய் பேசலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பக்கத்திலே நகர்ந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு நிக்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. போன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுதுங்க, இங்க எதிர்ப்புறத்துல நிக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வேற யாருமே கிடையாது, நமக்கு தெரிந்த நம்மளுடைய தோழியான அந்த வடமாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீதேவி அப்படின்ற பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது தத்துரூபமாக இவங்களுடைய பக்கத்திலே நிக்கிறாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்லை, இந்த பொண்ணு வந்து ஊரை விட்டு போகல போல, இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்ச கொடுத்துட்டு இருக்காங்க.
ஆனா இவங்க பேச பேச அந்த பெண்மணி எதிர்ப்பு நிக்கிறாங்க இல்லையா, எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உம்முன்னு தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்திலே உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்குது. என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஒரு அசையுமே இல்லாம நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்துல நெருங்கி போய் டச் பண்ணியிருக்காங்க. அப்படி தொட்ட அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் வந்து தத்ரூபமா நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா இவங்களுடைய தோழி ரூபத்துல, அங்க நிக்கக்கூடிய பெண்மணி வந்து உங்களுடைய தோழியே கிடையாதுங்க. கரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவமா தாங்க தோற்றம் தெரிஞ்சுக்குது. அடுத்த நிமிஷமே ஐயோன்னு கத்திட்டு அப்படி மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்திருக்காங்க. அப்படி கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போதுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே அந்த கரிய உருவம் இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே வந்து கண்ணை முடிச்சிருக்காங்க. முடிச்சு பார்த்தா இவங்க விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி வேற ஒரு மண் ரோடு கிட்ட தாங்க விழுந்து கிடந்திருக்காங்க. நம்ம அங்கன்னு தாங்க விழுந்தோம், நம்ம எப்படி இங்க வந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரிய உருவம் ஒண்ண பார்த்தோமே அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம், இவங்களோட தோழி நினைச்சுட்டு அவ்வளவு நேரம் வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க. அடுத்த நிமிஷமே அது வந்து கருப்பா ஒரு உருவமா மாதிரி வேற ஒரு முகத்தோற்றத்தோட தெரிச்சிருக்குதுங்க. அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே பொறித்தாட்ட ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அது பெண்மணியே கிடையாது, அது ஒரு கரிய உருவம், ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குதுங்க. அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட இனிமே இங்க இருக்கக்கூடாது, நம்ம வந்து கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தளதறிக்க இவங்களுடைய கிராமத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே கிளம்பிட்டாங்க. அப்படி போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே இவங்க நினைச்ச மாதிரி பஸ் வந்திருக்குது. அந்த பஸ்ல ஏறி இவங்களுடைய கிராமத்துக்கே போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அங்கேருந்து மருத்துவமனைக்கு போய் இவங்களுடைய பொண்ணை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வேறமா இருக்குது. தன்னோட பொண்ணு வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்கோம், இந்த மாதிரி சமயத்துல வேற எதையும் உளறிடக்கூடாது அப்படின்றக்காக வந்து இவங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு குமுறிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இந்த குமரேசன் மற்றும் இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய பொண்ணை வந்து வீட்டிலே விட்டுட்டு அதே மாதிரி அந்த கம்பெனிக்கே கிளம்பி போறாங்க. அப்படி கம்பெனிக்கு போன அன்றைய தினம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமரேசன் வந்து அவங்களுடைய மனைவி வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்னதான் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னாலுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்காரு இவங்களுடைய மனைவி மேல உள்ள நம்பிக்கையில. ஆனா இவருக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குது. தன்னுடைய மனைவி வந்து அந்த மேனேஜர் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்களா அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த சமயத்துல தாங்க சாப்பாட்டு டைம் வந்திருக்குது. அப்படி சாப்பாட்டு டைம் வந்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில வந்து சாப்பிட போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க நகர்ந்துருக்காங்க. என்னடி எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க, இப்போ போய் பாத்ரூம் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு பிசாம உட்காந்து சாப்பிட வேண்டிய மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. இல்லைங்க நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்து இந்த குமரசனுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்திருக்குது. உடனே தன்னுடைய மனைவி வந்து ஃபாலோ பண்ணி போனா அவ என்ன பண்றா அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியாமலே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படி பின்னாடி போய் பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரப்படியும் நடுங்கி போயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து இவர் நினைச்ச மாதிரியே அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூம்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜருடைய பேர் வந்து நான் குறிப்பிடவே இல்லைங்க, அவருடைய பேர் வந்து வேணுகோபால். அந்த வேணுகோபாலுடைய ரூம்குள்ள நெருங்கி போன அவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு வந்து டோரை சாத்திருக்காங்க. இதை குமரேசனுக்கு வந்து உடம்புலாம் நடுக்கி போயிடுச்சு. தன்னுடைய மனைவி வந்து தன்னை ஏமாத்திட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க ஊன அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த ரூம் கிட்ட நெருங்கி போலான்னு பாக்குறாருங்க. ஆனா இவருக்கு வந்து கொஞ்சம் பயத்துல வந்து உள்ளுக்குள்ள போகவே இல்லை. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போன அந்த சாவித்திரின்ற பெண்மணி வந்து அந்த மேனேஜர் கிட்ட வந்து நெருங்கி போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து லைட்டா அப்படி கட்டி பிடிக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. கட்டி பிடிக்க வந்த அடுத்த நிமிஷம் தாங்க மறுபடியும் ஏற்கனவே ஒரு கரிய உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி கருகருன்னு இருக்கக்கூடிய கரிய உருவத்தை பார்த்துட்டு அப்படியே பெருச்சு உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் பக்கத்துல வராம தள்ளி போற அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் கேட்டுக்கிறாரு. பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த சாவித்திரின்ற பெண்மணி சொல்லியிருக்காங்க. இவங்க இருவரும் போடக்கூடிய சத்தத்தை கட்டி இவங்களுடைய கணவர் வெளியே நிக்கிறாரு. டக்குன்னு அந்த டோர் கதவை திறந்துட்டு பார்த்துருக்காருங்க. திறந்து பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்குமே ஈரக்குலையும் நடுங்கி பேசுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, அந்த மேனேஜரை தவிர இந்த பெண்மணி மட்டும் இவங்களுடைய கணவருடைய கண்களுக்கு வந்து அதே கறி உருவம் அப்படியே தெரிஞ்சிருக்குதுங்க. அதன் பிறகு வந்து நான் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சாவித்திரி வந்து ஓன் அழுதுட்டு அந்த ரூம் கதவை திறந்துட்டு வெளியே ஓடிக்கிறாங்க. அப்படி ஓடும் பொழுது இந்த குமரசனையுமே பார்த்துருக்காங்க. அன்றைய இரவு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கணவர் வந்து என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவியை பிடிச்ச சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உண்மையில வந்து எவ்வளவோ நம்பிக்கை சொன்னேன், ஆனா என்னுடைய நம்பிக்கையை நீ கெடுத்துட்டேல, அந்த மேனேஜரோட நீ தன்னந்தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்றத நான் பார்த்துட்டேன். இவ்வளவு நாள் வந்து அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. ஆனா என்னவே ஏமாத்தி துரோகம் பண்ணி நீ அவனோட தப்பா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி தாங்க ஊன் அழுதுருக்காரு. அதே நேரத்துல இந்த சாவித்திரி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, உங்களோட கணவரோட காலில் விழுந்து மன்னிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் காசு வாங்கி வந்து பழகிட்டேன் இல்லையா, அந்த சமயத்துல தான் அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் டச் பண்றதுக்காக நெருங்கி வந்தாரு.
அவர் வந்து காசு நிறைய கொடுத்து உதவி இருக்காரு அப்படின்றக்காக தான் நான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நான் பாட்டுக்கு வந்துட்டு அவர் சொல்றதுக்கு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து என்னுடைய மனசே மாறி அவர்கிட்ட நான் நெருங்கி போயிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஊன்னு அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே தோண ஆரம்பிச்சிருக்குது. அந்த ரூம்குள்ள வந்து ஒரு கருப்பு உருவத்தை வந்து பார்த்தோமே, அந்த கருப்பு உருவம் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குமரேசன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே சமயத்துல இவங்களுடைய மனைவி வந்து நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்து மாலை நேரத்துல வந்து தனியா நடந்து வந்திருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல வந்து என்னுடைய தோழி மாதிரி அந்த வட மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி வந்து நான் பார்த்த மாதிரி தெரிஞ்சு, பக்கத்துல நெருங்கி போனது பிறகு பார்த்தா அந்த முகத்தோற்றம் வந்து வேற மாதிரி கோரமா தெரிஞ்சுக்குது. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, டக்குன்னு மயக்கம் போட்டு விட்டேன். உளுந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல வந்து இழுத்து போட்ட மாதிரி வந்து உளுந்து கிடக்கிறேன், கைகாலெல்லாம் ஸ்கிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுடைய கணவர் குமரேசனுக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி சொல்லியிருக்கா, நான் முறையா இப்பதான் நான் பார்த்தேன்னு நினைச்சிட்டீங்க, ஆனா அந்த கருப்பு உருவம் வந்து உன்னுடைய கண்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இருவருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கரிய உருவம் வந்து யாரு என்ன அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. ஏன்னா இவங்களுடைய தோழி மாதிரியே வந்தாலுமே வந்து முகத்தோட்டம் வேற மாதிரி தெரிஞ்சுக்குது. அந்த குழப்பத்தோடயே மறுநாள் காலையில அந்த கம்பெனிக்கே சர்க்கரை ஆலைக்கே வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி கடந்திருக்குங்க. அந்த டீ டைம் தான் மறுபடியும். அந்த சமயத்துல வந்து அந்த மேனேஜர் வந்து ஒரு ஓரமா நின்றுகிட்டு இந்த சாவித்திரின்ற பெண்மணியை பார்த்து தப்பா செய்ய காமிச்சிட்டு இருக்காருங்க. நான் பாத்ரூம் கிட்ட போறேன், நீயும் பாத்ரூம் கிட்ட வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல குமரேசன் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவனை உண்டில்லன்னு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிருக்காருங்க அவங்களுடைய மனைவி கிட்ட. அந்த சமயத்துல அந்த சாவித்திரியும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த மேனேஜர் கூப்பிடாரு இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படி பின்னோக்கி நடந்து போற மாதிரி தாங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த குமரேசனுமே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டாரு. அந்த சமயத்துல அந்த பாத்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வேலை ஆகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒதுக்குப்புறமா பின்னாடி தாங்க அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துக்கிட்ட ஒரு தூரத்தில் நின்றுகிட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி இந்த சாவித்திரி பெண்மணியை கூப்பிட்டு இருக்காரு. இங்கிட்டு பின்னாடி நிற்கக்கூடிய இந்த உங்களுடைய கணவர் குமரேசன் வந்து அவர் கவனிக்கவே இல்லை. அந்த சமயத்திலேயே வந்து இந்த குமரேசனுடைய கண்கள் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி மறுபடியும் தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பகல் நேரங்க, இரவு நேரம்னா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டீ டைம் பகல் டைம். அந்த நேரத்துல தான் இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த மேனேஜர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பின்னாடி ஒரு கரிய உருவங்க, ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா, அதே உருவம் தான். அந்த முகம் வந்து கோரமான ஒரு முகத்தோற்றமா தெரிஞ்சுக்குதுங்க. உங்களால வந்து நல்லாவே பார்க்க முடியல. அந்த முகத்தோற்றத்தோட இருக்கக்கூடிய அந்த கோர உருவம் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேனேஜருடைய காலை பிடிச்சி விருட்டு நிறுத்திருக்குது. விருட்டு நிறுத்த அடுத்த நிமிஷம் இந்த மேனேஜர் வந்து தட்டு மாதிரி கீழே போய் விழுந்துருக்காருங்க. உழுந்து அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கூட அசைவே இல்லை. இருவருமே வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. என்னாச்சு, கீழே தடுமாறி விழுந்துட்டாரே, இவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கரிய உருவத்தை வந்து இவங்களுடைய மனைவி வந்து பார்க்கவே இல்லை. இந்த முறை வந்து குமரேசனுடைய கண்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்குது. உடனே இந்த இருவருமே வந்து ஓடி போய் இவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட போற சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு வேலையாட்கள் எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கே வந்து பார்த்துருக்காங்க. அப்படி ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு கூட்டியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அந்த மேனேஜரை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அசைவே இல்லாம இருக்கிறாரு, தலையில திரும்பி இருக்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து குப்புறப்படுத்திருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து அன்னைக்கு பாத்ரூம் பார்க்க அப்படி போயிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து வலிக்கு விழுந்துட்டாரு, என்ன நினைச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சாவித்திரின்ற பெண்மணி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட கணவருமே அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பக்கத்துல நெருங்கி போய் அந்த மேனேஜர் வந்து அப்படி தலையில அப்படி திருப்பி இருக்கிறாங்க. திருப்பின அடுத்த நிமிஷம் இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் விழுந்திருக்காரு இல்லையா, விழுந்திருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுல மோதின அடுத்த நிமிஷமே அவருடைய நாடி வாய் எல்லாமே உடைஞ்சு ஏதோ ஒரு இடத்துல பட்டுதாங்க அவரோட உயிரே போயிருந்துருக்குது. இப்படி இறந்து போய் தான் கடந்திருக்கிறாரே, அடுத்த நிமிஷமே அசைவே இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ற மாதிரி தாங்க அத்தனை பேரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு அவங்க இந்த கம்பெனியோட முதலாளி இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையுமே சொல்லி வர வச்சது பிறகு அந்த மேனேஜருடைய பாடி எடுத்துக்கிட்டு நடக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜருமே எடுத்துருக்காங்க. அந்த பாடி எடுத்து கொண்டு போயிட்டாங்க மருத்துவமனைக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு இந்த கணவன் மனைவி உள்பட இங்கே வாங்கக்கூடிய நிறைய பேர் வந்து கம்பெனிக்கு போறதே நிப்பாட்டிட்டாங்க. என்ன காரணம், கம்பெனிலேயே ஒரு மேனேஜர் வந்து இப்படி இறந்து போயிட்டாரு, அதை கண்கூடா வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதனாலதாங்க பயத்துல நடுங்கிட்டு யாருமே இந்த கம்பெனி போறதே தவிர்த்தாங்க. அதன் பிறகுதாங்க இந்த கணவன் மனைவிக்கு வந்து அந்த கறி உருவத்தை வந்து நேரடியா பார்த்தாங்க இல்லையா, அது யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இருவருமே வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நமக்கு தெரிந்த யாராவது கோடாங்கியை போய் பாக்குறது நல்லது அப்படின்ற மாதிரி அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம், இரவு பூராமே வந்து திடீர்னு ஒரு பயத்தோட அலறி அடிச்சுக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே மாறி மாறி எந்திரிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்குதே, நம்ம கோடாங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து மறுநாள் காலையிலேயே இவங்க கிராமத்தோட எல்லையில இருக்கக்கூடிய ஒரு கோடாங்கியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த கோடாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு 65 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் தாங்க.
ஒரு மரத்துக்கு கீழே கூடார மாதிரி செட்டு போட்டு ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து மாந்திரி தாந்திரிக வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காரு இந்த கோடாங்கி அப்படின்றவர். அதே மாதிரி அவங்களுடைய இடத்துக்கு போய் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தது மட்டும் தாங்க, அடுத்த நிமிஷமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடாங்கி வந்து உடுக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே வந்து இந்த சகோதரியோட பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புல வந்து ஒரு ஆன்மா வந்து இறங்கியிருக்குங்க. இறங்கின அடுத்த நிமிஷம் யார் நீ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா இந்த பெண்மணி பேசக்கூடிய விஷயத்த வந்து அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கோடாங்கி இருக்கார் இல்லையா, அவருக்கே புரியல. அதன் பிறகுதாங்க தெரிஞ்சிருக்குது இந்த பெண்மணி வந்து பேர் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது. ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. உடனே உங்களுடைய கணவருக்கு வந்து டக்குன்னு புரிய வந்திருக்குது. ஸ்ரீதேவி அப்படின்றது வந்து வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே, அந்த பெண்மணியோட பாசம் மாதிரி தானே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குரல் வளமும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குதுங்க. இது வந்து வேற யாருக்குள்ள சாமி, எங்களுடைய கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி தான். ஆனா அந்த பெண்மணி வந்து இப்ப ஊர்லயே இல்ல, வெளியே ஊர் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த கோடாங்கி பார்த்து கேட்டிருக்காருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே கோடாங்கிக்கு நடந்த விஷயம் பூரா புரிய வந்திருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பெண்மணி பேசக்கூடிய பாசைகள் புரியல, அதனால உங்களுடைய கிராமத்துல யாராவது வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இருந்தாங்கன்னா இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குமரசன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்காருங்க, ஒரு 20 வயசுல ஒரு இளைஞர் இருக்காரு. அவரை வந்து இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அந்த ஸ்ரீதேவியோட ஆன்மா வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே கேட்டுட்டு மொத்தமா வந்து அப்படியே தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாருங்க. அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபரை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா தெரியுங்க, அதனால தாங்க அப்படியே ஒப்பிச்சிருக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதேவி அப்படின்ற பொண்ணு வந்திருக்காங்க இல்லையா, வடமாநிலத்தை சேர்ந்த பெண்மணி, அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் வந்து நல்லபடியாக தாங்க போயிட்டு இருக்குது. அதன் பிறகுதாங்க இங்க இருக்கக்கூடிய மேனேஜருடைய சுயரூபமே தெரிய வந்திருக்குது. வர ஆள்கிட்ட பூரா வந்துட்டு நல்லபடியா நல்ல நேர்மையா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு கேட்கக்கூடிய உதவிகளை பூரா உடனுக்குடன் செஞ்சுக்கிட்டு அதன் பிறகுதாங்க அவருடைய தனி முகத்தையே வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஸ்ரீதேவின்ற பெண்ணுக்கிட்டே வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நான் அவனை லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆசையை காமிச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருவரும் வந்து தனிமையில வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணி வந்து நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வலுக்கட்டாயப்படுத்திருக்காங்க. அந்த சமயத்துல வந்து மேனேஜர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ வந்து பஞ்ச பரதேசி, உன்னை வந்து நான் திருமணம் பண்ணிக்க முடியாது, உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ, இனிமே உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உனக்கும் இந்த இடத்துல வந்து வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. அதனாலதாங்க துக்கம் தாங்க முடியாம இந்த ஸ்ரீதேவி அப்படின்ற பெண்மணி வந்து இவங்களுடைய வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பேசக்கூடிய பேச்சை வந்து யார் காதலையுமே வந்து கேட்க போறது இல்ல, நம்மளுடைய பாஷையும் புரிய போறது இல்ல, அதனால நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அப்படி இறந்த பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா தன்னுடைய மகளே வந்து இறந்து போயிட்டா, நம்ம எதுக்கு இந்த ஊர்ல இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் தெரியாம இவங்களுடைய மகளுடைய பாணியை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போயிருக்காங்க. அப்படி நான் வந்து இறந்த பிறகு என்னுடைய சாவுக்கான நீதியை தேடிதான் நான் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த மேனேஜர் தான் என்னுடைய சாவுக்கான காரணமே, அவனை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்றக்காக நான் வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் இந்த பெண்மணி வந்து அந்த மேனேஜரோட வலையில வந்து விழுகிற மாதிரி தெரிஞ்சு, நான் இந்த பெண்மணி வந்து பயமுறுத்தி இந்த கம்பெனி விட்டு விரட்டலாம்னு பார்த்தேன். ஆனா இந்த பெண்மணி வந்து பயந்துகிட்டு இந்த கம்பெனி விட்டு போற மாதிரி தெரியல, மறுபடியும் இந்த மேனேஜர் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டு இருந்தா, அதனாலதான் இவ்வளவு வந்து ரொம்ப பயமுறுத்தி அந்த மேனேஜருமே வந்து போட்டு தரனே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்குது. அதன் பிறகுதாங்க இந்த குமரேசனுக்குமே அந்த கோடாங்கிக்குமே விஷயம் பூரா தெரிய வந்திருக்குது. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி இருக்கு இல்லையா, ஆன்மாவா, அதுகிட்ட வந்து இந்த கோடாங்கி வந்து சத்தியம் வாங்கி இருக்கிறாரு. அதான் உன்னுடைய வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இனிமே யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க கூடாது, சத்திய வாக்கு பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. உடனே அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் நடந்த விஷயத்த வந்து சொல்ல வந்தேன், என்னுடைய சாவுக்கு நீதியை வந்து வாங்க வந்தேன், மற்றபடி யாரையும் தொந்தரவு பண்ண வரல அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு வாங்கிட்டு டிசப்பியர் ஆயிருக்குது. அதன் பிறகு இந்த கோடாங்கி வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா வாழுங்க, இனிமே சந்தேகத்தால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்க இருவருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டி நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அனுபவிச்சு ஆசீர்வதிச்சு இருவருமே வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதன் பிறகுதாங்க இந்த குமரேசன் மற்றும் இவங்களுடைய மனைவி சாவித்திரி வந்து இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த குமரேசனுக்கும் அவங்களுடைய மனைவியோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாம தாங்க நிம்மதியா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த அமானுஷத்தால எந்த ஒரு தாக்கமே இல்லாம தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலே அவங்க வேற ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கரும்பு ஆலைக்கு வந்து போறதே நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 2 வருடங்கள் கழித்து வந்து அந்த சர்க்கரை ஆலையில வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வந்து தீ விபத்து நடந்திருக்குதுங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த சர்க்கரை ஆலையை வந்து மொத்தமா இழுத்து மூடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2008ஆம் காலகட்டத்துல என்னுடைய சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே ஆதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.